சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டம். சங்க தலைவர் பாலமுருகன் தலைமை தாங்க செயலாளர் ராம்குமார், பொருளாளர் கிருஷ்ணராஜ், சேர்மன் சதீஷ்குமார், மேஜர் டோனர் அருள்குமார் வந்தவர்களை வரவேற்று உபசரிக்க சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன், துணை ஆளுநர் பாண்டிச்செல்வி மற்றும் கணேஷ், கலைச்செல்வன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க புத்தாண்டு நிகழ்ச்சிகள் களை கட்டியது. சங்கத்தின் முன்னாள் தலைவர் சேட்டு உள்ளிட்ட ரோட்டரி சங்கத்தினர் ஏராளமானோர் பங்கேற்ற இந்த விழாவில் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட புகழ் நகைச்சுவை நடிகர் தங்கதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறுவர்கள் விளையாட்டு பரிசளிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அவர்களை அன்புடன் நடக்க அழைக்கின்றோம். நான் வரும்போது எனக்காக கைத்தட்டி அந்த 1, 2, 3 எங்க சவுண்டை காண 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஒவ்வொருவருக்கும் நன்றி. கவர்னர் சாருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கும் சென்ட்ரல் ரோட்டரி கிளப்பில் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் நன்றி. அண்ணன் அருள் அவர்கள் அர்ஜுன் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான படம். அவர்கள் துறை நடிகர்ட்டு வரும்போது இப்போ அர்ஜுன் சார் லாஸ்டா நீங்க விஜய் சாரோட லியோ படத்தை கலந்துட்டாரு. இப்போ அஜித் சார் படத்துல கலங்கிட்டு இருக்காரு விடாமுயற்சியில. அடுத்து தனியா ஒரு படம், அதுதான் அவர்கள் துறை நடிகர். அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். ஒரு போலீஸ் கதாபாத்திரம். நிறைய தேங்க்யூ ஸோ மச். நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் டிடி ரிட்டர்ன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, பிரிஜர்ல பார்த்துருப்பீங்க, துணிவு படத்துல பார்த்துருப்பீங்க. அது இல்லாம விஜய் டிவில கலக்க போவது யாரு நிறைய ஷோல பார்த்துருக்கீங்க. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் ஹாய். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். உண்மையிலே சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை வணிக மொழிவாங்க, இத்தாலிய இசை மொழி சொல்லுவாங்க, பிரெஞ்சை கவிதை மொழி சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழி என்று சொல்லுவாங்க. அந்த தாய்மொழியில வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிகழ்ச்சிக்கு வந்த உடனே ஒரு சின்ன பையன் வந்தான். அண்ணா நான் உங்களை சேனல்ல பார்த்திருக்கேன், அடிக்கடி சேனல்ல பார்த்திருக்கேன். டேய் எந்த சேனல்ல பார்த்தேங்க? டிஸ்கவரி சேனல்ல பார்த்தேன். என்ன பார்த்தா அப்படியா இருக்கு. ஆனா ஒருத்த மட்டும் கஷ்டம் சொன்னா, உடனே நான் உங்க டிவில பார்த்தேன். என்ன டிவி பான்னு கேட்டேன். சிசிடிவில பார்த்தேன். ஏன்னா அண்ணா சைக்கிள்ல போய் சிசிடிவில பார்க்க ஆரம்பிச்சேன். என்னத்த சொல்றது? அண்ணே வாங்க வாங்க வாங்க. ஆரம்பிக்கும் போதே சீக்கிரம் வந்து வாங்க. என்ன பார்த்தா கிளி மாதிரி இருக்கா? நான் வந்து கிளி இப்ப லக்கிட்டாரு. அண்ணே ஒரு வீட்டுல 2 கிளி இருந்தது. ஒரு கிளி பறந்து போயிடுச்சு. ஒரு கிளி பறக்கல. ஏன் தெரியுமா? ஏங்க சங்கிலி அண்ணா பக்கம் அல்லாத புக்கு வாங்கி படிச்சிட்டாங்க. தங்கத்துறை ஜோக்ஸ். லக்கி டிரா ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாமா? ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வந்திருக்கு. என்ன நம்பர் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 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 நான் சொல்றேன். அந்த நம்பர் இந்த கைக்குள்ளே தான் இருக்கு. எப்பா யாரு 6 இருக்குது? இந்த கைக்குள்ள இருந்து 6 இருக்குது. 5 யாரு இருக்கு பாத்தீங்கன்னா அவரே எடுத்து அவரே பண்ணிருக்காரு. சூப்பர் 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 புரியுது. சரி இப்போ இது 10 நிமிஷம் கேட்பீங்க. மரியாதை சொல்லுங்க. ஏன்னா நான் படம் போதே கொடுக்க மாட்டேன் தான். சூப்பர் சூப்பர் குழந்தைங்க காசு கொடுங்க. ஏன்னா சென்னையில இருந்து கிளம்புன என்ன டிராபிக் தாங்க. அப்பா 2 பேர் டிராபிக்ல சண்டை போட்டுனாங்க. அடிச்ச பாண்டிச்சேரியில விழுவனா, இன்னொருத்தரே அடிச்ச கடலூர்ல விழுவனா. நான் சொல்ற கொஞ்சம் வேகமா அடி கும்பகோணத்துல விழுந்துறாங்க. அச்சு வந்து விழுந்த என்ன பரபரப்பு. முன்னாடி எல்லாம் டென்ஷனா குறைஞ்சது யோகா கிளாஸுக்கு போவாங்க. இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கே டென்ஷனா போறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ மணி ஆயிடுச்சு, லீவ் போட்டு வீட்டுல பார்த்துக்கிறாங்க. செல்லு பாத்தீங்கன்னா செல்லு இல்லாத இடமே கிடையாது. பள்ளி இல்லாம செல்லு இல்லாம இல்லை. ஆண்ட்ராய்டு போடாம இருப்பான். ஆண்ட்ராய்டு போடாம இருக்கானா. சில பேர் ஒய்ஃபை இல்லாம பரவாயில்ல, ஒய்ஃபை எங்க இருக்க போதும் கை போய் கிளம்பிடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டி
இவ்வளவு டச்சில் இருக்காங்களோ இல்லையோ போன்ல டச்சில் இருக்காங்க. நைட் எல்லாம் தூங்குறதுல போனே பாக்குறது, நடக்கும் போது போனு, தூங்கும் போது போனு, சில பேர் பாத்ரூம்லயே போன்ல தான் போயிட்டுமா. பாத்ரூம்ல போன் சவுண்டு, போனை வச்சு நோண்டிட்டு ஃபுல்லா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நைட் எல்லாம் உட்காந்து குடும்பம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதை பார்க்கறது. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த பொருளை வாங்கணும், எந்த பொருளை குறைக்கணும்னு கஷ்டப்பட்டு குடும்பத்தோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயர்த்தி வச்சிருக்காங்க. அதை பொண்டாட்டியை பார்க்கறது விட்டு போனை பார்த்துக்கிறது. சில பேர்லாம் போன் பார்த்துட்டு வச்சுங்களேன், ஒருத்தர் டிவி பார்த்து திடீர்னு போன் எடுத்து பேசிக்கு மூணாவது வாடி போட்டார் சிக்னல் கிடைக்கும், அவ்வளோ 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 அவ்வளோன்ட்டு பார்த்தா ரிமோட், போன் எதுக்கு ரிமோட் தெரியாம போயிருக்கான். அந்த அளவுக்கு போன லைஃப்ல நமக்குள்ள வந்து என்னென்ன அட்டுழியம் பண்ணுங்க நினைக்கிறீங்க? உண்மை. ஆனா இங்க திருமணமானவங்க இருக்கீங்க சார், வாங்க தம்பி, நிறைய பேருக்கு அந்த திருமணம் வாங்க, அவங்க எல்லாரும் சொல்றீங்க. எனக்கு சமீபத்தில் திருமணம் ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி உலகத்துல யாருமே அமைய மாட்டாங்க. அவ்வளவு தங்கமான பொண்ணு. நான் வீட்டுக்கு எவ்வளவு லேட்டா போன சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. அவன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருப்பி கேட்டாங்க, எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு மணி 1 சரியா சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கைத்தட்டி கொடுங்க பரவாயில்ல, யாரு கிடைப்பாங்க மாதிரி பொண்ணு சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா போய் சமைக்கணும். அதுவும் சும்மா சமைக்க மாட்டேன், என் பொண்டாட்டியோட நைட்டியை போட்டு தான் சமைப்பேன். அப்பதான் அந்த சமையல் டேஸ்ட் கிடைக்கும். எல்லா வேலையுமே என் பொண்டாட்டி எங்க பார்ப்பான். உண்மைங்க, எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். நான் துணி துவைப்பா அவன் பார்ப்பான், நான் பாத்ரூம் கழுவ அவன் பார்ப்பான், நான் மார்க்கெட் காய்கறி வேணும் அவன் பார்ப்பான். அவன் வேலை சீரியல் பார்ப்பான். நான் பக்கத்துல கூஞ்சா. எப்படி ஒரு தனி மனிதன் வாழ்றது? உண்மையிலே பாருங்க, கல்யாணம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீங்க இப்ப ஆண்கள் இருக்காங்க, 7 ஜென்மம்